இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி பல்லகாயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையை ஈர்த்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்வதனுடைய கேவலமான தொழில் வேறு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நான் வைத்த கருத்து. தவறு இருக்கு, வாங்க நேரடியா பேசுவோம், பாதிக்கும். அதை விட்டுட்டு மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? யாரா தற்கூரி? தேடி 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. உங்க அண்ணா, உங்க நல்லா நல்ல யூனிவர்சிட்டிங்க கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவரை அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அல்லது இன்னொரு பேருந்தான் வச்சு போறீங்க, இது எப்படி இருக்கிறாங்க? ஆத்திமே வாங்கலாம் இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க, நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்பு எடுத்து அடிக்க போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க மாட்டீங்களா? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் கலங்காரவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காரவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது, தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாட்டில் பணியாற்றியவர் வேல்முருகன். சென்னையில் சில பெண்கள் யூடியூபர் என்கிற பெயரில், டிக்டாக் என்ற பெயரில் ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி பல்லகாயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையை ஈர்த்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்வதனுடைய கேவலமான தொழில் வேறு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நான் வைத்த கருத்து. என்னடா தவறு இருக்கு? வாங்க நேரடியா பேசுவோம், பாதிக்கும். அதை விட்டுட்டு மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? அந்த டிக்டாக் என்கிற மோகத்துல, அந்த வீடியோ போடுற மோகத்துல எல்லாம் ஆடையை போட்டுக்கிட்டு நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடின அந்த பெண்ணு பிற்காலத்தில் எப்படி மாறி போனார்கள் தெரியுமா? பணத்திற்காக. நான் பேர் சொல்லவா? பாக்குறீங்களா? யாரா தற்கூரி? ஸ்கிரிப்ட் எழுதி 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் துப்பா போட்டு நிக்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டுல இல்ல, தரப்போட யாரும் இல்ல. என்னடா பாட்டு இது? சமூகத்தை சீர்படுத்தலாம் உட்கார்ந்து பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? இதுல கேவலமான நீரடியா மேரேஜ் என்ன பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? உத்தாலக்கடி சவுத்து தோலுக்கா உள்ளே தெரிந்து காப்பு இதை கேட்ட உங்களுக்கு எதிரி உங்க அண்ணா, உங்க நல்லா நல்ல யூனிவர்சிட்டிங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இணையத்தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பத்திரிகைகள் முந்திரி காட்டியிருந்தீர்கள். வரலாறா இல்லையா? இந்த ரஜினி போய் கொம்பரா? இந்த படத்துல முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் துண்டு வைப்பவர், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடையில நிறுத்தி கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கலர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேல பேச வைங்க. அந்த பன்னாட்டு அமெரிக்கா கம்பெனிக்காரன் கொடுத்த விளம்பரத்துல பெப்சி குடிங்க, கோட்ஸ் குடிங்கன்னு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு நடிக்கல வேல்முருங்க, நடிக்கல. யாரை பார்த்து பேசுறீங்க? எச்சரிக்கை செய்கிறோம். இங்க பேசுற நூற்றுக்கணக்கான பேர் யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்ல, சாலையோர நிக்கிறாங்க. அப்படியே நான் பேசி முடிக்கிட்டோம், மைக்க நீட்ட கருத்து சொல்லட்டும், ஏத்துக்கிற இல்லன்னா நீங்க தப்பா பேசுறீங்க, இதை நீங்க மாத்திக்கலாம். பொதுமக்கள் இருந்து வரட்டும், அவன் தான் எனக்கு எஜமா, அவன் தான் எனக்கு ஓட்டு போடுறான்.
அவன் அந்த மக்களுடைய குடிமகன். நீங்க யாரு? நீங்க தனிமனித ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? நீங்க ஒழுங்கா நடிக்கிறீங்களா? நீங்க ஆடுற அசைக்கிற ஓட்டுக்கு இந்த பாடல் வரிகள் என்ன? மதகர் நாடி மண்ணி வீட்டுல இல்ல, பரபோட யாரும் இல்ல. இந்த பாட்டை இருக்கிற தமிழ் சமூகம் ஆதரிக்கிறதா? XRY யாரோ ஒரு தொழிலதிபர் அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவர் அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? அது தொழிலதிபராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், XRY யாராக இருக்கலாம். ஒரு பெண் வயது மூப்படைந்த பிறகு 12வது 10வது டிகிரி படிக்கிற முதல் மாணவிகளை அழைத்து எந்த சினிமாக்காரர்களையும் கட்டி அமைப்பதற்கோ அல்லது இன்னொரு பேருந்து வைக்க போறீங்க. இது எப்படி வைக்கிறாங்க? ஆர்ட் வாங்கலாம் இல்ல அந்த பொண்ணு சொல்லுது நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்பு எடுத்து அடிக்க போக போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க அடிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்லுங்க, எப்படி அனுமதிப்பீங்க? அப்ப இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படி என்று பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக ஒரு கட்சி தலைவனாக ஒரு 150 தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவதாக தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள் இவங்கெல்லாம் அறிவில்லாத தலைமை ஓட்டுக்கிட்டு பயணிக்கிறாங்களா?